ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த 25வது சிறப்பு கருத்தரங்கத்தில் அடுத்த சிறப்பாளர்களுக்கு அழைப்பாளர்களாக மதிப்பிற்குரிய ரவீஸ் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றுவார். இவர் அகத்தியர் ஜோதிட வித்யாலயா என்ற பயிற்சி நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். மாதம் கோவனூரில் கருத்தரங்கம் நடத்தி கொண்டிருக்கின்றார். ஐயா அவர்கள் கரணத்தை பற்றி நிறைய சிறப்புரை பேசுவார். ஐயா அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு ஒளிமறைவு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெரிஞ்சவங்களை கண்டு மதிக்கிற பழக்கம் கம்மியா இருக்கு. தெரியாதவங்களை கண்டு நிறைய மதிக்கணும். நேரடியா நிக்கிறா மதிக்கிறதுக்கு ஆளே இல்லை. எங்கேயோ ஒருத்தர் இருப்பார், அவரை பத்தி இங்க பேசிட்டு இருப்போம். எங்கேயோ இருப்பாரு, அவரை பத்தி இங்க பேசிட்டு இருப்போம். நேரடியா வந்து நிக்கிறா, இவர் யாரு, எங்க இருந்து வந்திருக்காரு, இவர் பேசுறாரு, என்ன பேசுறாரு எப்படின்னு கேட்கணுங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா எல்லாரும் மதிக்கணும்னு அர்த்தம். இப்ப நான் வணக்கம் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நாம எல்லாம் உறவினர் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அப்ப ஒருத்தரை மதிக்கணும்னா வந்தவங்க என்ன செய்யறாங்க, என்ன சொல்றாங்க, நம்மளா வந்தவர் மதிக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும். இப்ப மேடையில வந்தவர் வணக்கம்னு சொல்லணும்னா நீங்க கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்ப கவனிக்கிற இடத்துல இருந்தாதான் மேல பேசுறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கண்டிப்பாலுமே அவங்க என்ன எப்படி இருக்காங்க, என்ன சோழர்கள் இருக்காங்க, எப்படி பேசுறாங்க அப்படின்னு கேட்டாதான் அடுத்த முறை அவரும் திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், நாமளும் திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்ப மறைமுக வரவேற்பு மக்கள்கிட்ட இருக்கிறதுனாலதான் வெளிப்படையான ஆளுங்களை மதிக்கிற பவர் கம்மியா இருக்குன்னு நான் சொல்றேன். எந்த அடிப்படையில சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சினிமா ஸ்டார் இருக்காங்க, சரிங்களா, அவருக்குன்னு ஒரு ரசிகர் இருக்கார். ஆனா வீட்டுல அப்பா அம்மா இருப்பாங்க. அப்பா அம்மா ரசிகர்னு எந்த பயன் சொல்றது இல்ல. அப்பா அம்மா ரசிகர்னு எந்த பயன் சொல்றது இல்ல. என்னங்க என்னங்க என்ன சார் சொல்லுங்க. அதாவது அவரு தவறுதலா புரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது தாய் தப்பனை மதிக்கிற பிள்ளைகள் இருக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். அதாவது சினிமா ஸ்டார்ல இருக்காங்க, அவங்கள வந்து ரசிகர்ங்கிறாங்க. ஆனா தாய் தப்பு ரசிகர்னு எந்த குழந்தைங்க சொல்றாங்க அப்படிங்கிற பவர் இல்லைங்கிறத நான் பதிவு பண்ணேன். அது எந்த விதத்துல அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரியாது. சரிங்களா? அதே மாதிரிதான், அதாவது வெளிப்படையா இப்ப ஒரு சங்கம் வச்சு நடத்துறாரு, 25 மாதமா நடத்தி வெள்ளி விழா கொண்டாடுற பவருக்கு வந்திருக்காரு ஏழுமலை ஐயா. சரிங்களா? அப்ப 25 மாதமா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு கஷ்டத்தையும் அனுபவிச்சு எவ்வளவு பெரிய விஷயத்தை தாண்டி இன்னைக்கு 25வது வெள்ளி விழா கொண்டாடக்கூடிய வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்குன்னா அந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றி சொல்லணும். கண்டிப்பாலுமே பிரபஞ்சம் இல்லாம யாருமே அனுமதிக்க முடியாது, செயல்பட முடியாது, ஒரு விஷயத்தை தெரியப்படுத்த முடியாது. எனக்கு பிரபஞ்ச வாய்ப்பு கொடுத்ததுனால இந்த மேடையில எனக்கு பேசுற வாய்ப்பு கிடைச்சிருக்குது, இல்லைன்னா கிடைக்காது. நான் இங்க கரூர், நான் இப்ப இன்னைக்கு கள்ளக்குறிச்சி வரணுங்கிற விதி எப்படி எழுதப்பட்டுச்சு அப்படின்னா, இன்னைக்கு ஓடுற கரணம் என்ன கரணம் தெரியுமா? இந்த டயத்துல இருந்து கரசை கரணம். என்ன கரணங்க? கரசை கரணம். அப்ப ஒரு கரணம் ஒருத்தரை வழிநடத்தும் செயல்படுத்தும் அப்படின்னா ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய யாரையும் குறை சொல்றதுக்கு இங்க எதுவுமே இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்ச பணியில ஜோதிடத்தில் நிறைய படிக்கலாம். சரிங்களா? எனக்கு பிடிச்சது விஷயம் கரண விஷயம், கரண. சரிங்களா? அப்ப ஜோதிட கருத்தரங்கிறது நம்மளுக்கு பெரிய வழிகாட்டி. எப்படின்னா, அதாவது இப்ப ஏழுமலையா நடத்துறாரு, 25வது நடத்துறாரு. அவருக்கும் எனக்கும் ஏதாவது லிங்க் இருந்தால் மட்டும்தான் நம்ம இங்க இந்த இடத்துல உட்கார முடியும். சரிங்களா? அவர் பிறந்த நட்சத்திரம் அனுச நட்சத்திரம், நான் அதாவது என் நட்சத்திரம் பூச நட்சத்திரம். சரிங்களா? வராகியும் இருக்கு காலத்திலேயே அவர் ரசிச்சு படிச்ச பிறமை எனக்கு சேரும். கண்டிப்பாலுமே 25 ஆண்டு காலமா அந்த ஜோதிட ஃபீல்ட்ல இருக்கிறேன் நான். ஆனால் எப்ப நான் வெளியே வந்தேன் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடிதான் மீடியாவுக்கே வெளியே வந்தேன்.
மீடியால எப்ப ஒருத்தர் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதோ அன்னைக்கு தான் வெளியே வர முடியுங்கிற சூழ்நிலை வந்துருச்சு இன்னைக்கு இருக்க காலத்துக்கு. மீடியா இல்லாம ஒரு மனுஷன் வெளியே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஆனால் கர்ணத்தை பத்தி பேசி வாழ்க்கையில மக்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சு இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில வந்து பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா இது மிகப்பெரிய வெற்றி உண்மையாலுமே. அதே மாதிரி ஜோதிட சங்கம் உருவாக்கி அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளை நிறுவனத்தை உருவாக்கி 17 மாதமா நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். 17வது கருத்தரங்கம் புதுச்சத்திரத்துல வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு ஊர்லயும் தனிப்பட்ட முறையில் நடத்தி வந்துட்டு இருக்கிறேன். ஆனா பட் ஜோதிட குருமாரோட சப்போர்ட்டோட. ஆனா அதுக்காக என் பொருளாதாரத்துல செய்யறது இல்லை. சரியா? இப்ப சத்யா அம்மா வந்தாங்க, பரிகாரம் சொல்லுவாங்க. பரிகாரம் பண்றதுல அவங்க பெசல். ஆனா அவங்க உதவியாலே ஃபர்ஸ்ட் கருத்தரங்க ஆரம்பிச்சேன். சரியா? என்னுடைய உயிர் நண்பர் பாண்டியன்கிற பையனால இந்த ஜோதிட கருத்தரங்க ஆரம்பிச்சேன். என்னால இல்ல, முயற்சி மட்டும். நான் ஜோதிட ஆசான் மட்டும்தான். ஆனா ஆரம்பிக்க வச்சது யாரு? உங்களை மாதிரி குருமார்கள் தான் சேர்ந்து நீங்க வைவீங்க, திறமை இருக்குது, நீங்க பண்ண சிறப்பா செய்வீங்க அப்படின்னு சொல்லி தூண்டுதல் அடிப்படையில செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இது எல்லாத்துக்கும் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. அதுக்கு பொறாமை இல்லாம இருந்தா போதும். யார்கிட்டயுமே ஜோதிடர்கள்ட்ட இருக்கிற பொறாமை மட்டும் இல்லாம இருந்தா எல்லா ஜோதிடர்களும் ஜெயிக்கலாம் கண்டிப்பாலுமே. சரிங்களா? ஜோதிடங்கிறது மிகப்பெரிய வெற்றியான கலை. அது 8வது கலை. 8வது கலைங்கிறது என்னங்க? எல்லா விஷயங்களும் கண்டுபிடிச்சு கொடுக்குற பெருமை யாருக்கு உண்டு? ஜோதிடத்துக்கு மட்டுமே உண்டு, ஜோதிடக்காரனுக்கு மட்டுமே உண்டு. அப்படிங்கிறதுனாலதான் ஜோதிட கலையை 8வது கலையா வச்சான். சரிங்களா? அப்ப 8வது கலைனா எவ்வளவு பெரிய கஷ்டம். 8ன்ற அவமானங்கிறோம், ஏமாற்றங்கிறோம், கஷ்டங்கிறோம், நஷ்டங்கிறோம், அதிர்ஷ்டங்கிறோம், எல்லாமே அதைத்தான் சொல்றோம். ஆனா வெற்றி அதுதான். 8ஆம் இடம் தான் வெற்றி. ஏன் வெற்றி? 8ஆம் இடத்துல தான் செவ்வாய் ஆட்சி பெறார். காலபுருஷனுக்கு 8வது வீட்டுல தான் செவ்வாய் ஆட்சி பெறார். அப்ப செவ்வாய்ங்கிறது யாருங்க? வெற்றிக்கான கிரகம். அதாவது நீங்க என்ன விஷயம் செஞ்சாலும் சரி, ஜோதிடத்துல வெற்றிக்கான கிரகம் எது அப்படின்னா செவ்வாய் தான். அதே மாதிரி ஜோதிடத்துக்கான கிரகம் எது அப்படின்னா கேது பகவான் தான். சரியா? கேது பகவான் இல்லை ஜோதிடம் இல்லை. ஞானிகள் இல்லைன்னா ஜோதிடம் இல்லை. ஞானிகள் மூலம் தான் ஜோதிடமே வந்துச்சு. சரியா? அப்ப கேதுனா யாருங்க? ஞானிகள். சரியா? அப்ப அந்த ஞானிகள் மூலம் தான் ஜோதிட கலை உருவாச்சு. இன்னைக்கு மக்களுக்கு பெரிய வழிகாட்டியா இருக்குது. இதுல நிறைய ஜோதிட குருமார் இன்னைக்கு படிச்சவங்க இருந்து படிக்காதவங்க இருந்து பட்டம் பெற்றவங்க இருந்து எல்லாருமே இன்னைக்கு ஜோதிடத்துக்கு பின்னாடி போற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு. இதுக்கு எல்லாம் சப்போர்ட் யாருன்னா மீடியா கண்டிப்பாலுமே. அன்னைக்கெல்லாம் ரகசியமா தான் இருந்துச்சு. 8ஆம் இட கலையா 8ஆம் இடமாவே தான் இருந்துச்சு. மீடியா வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன செஞ்சது? அப்படியே பைய பப்ளிசிட்டி ஆகி இன்னைக்கு ஒரு ஊருக்கு ஏகப்பட்ட ஜோசியர் உருவாக்கு நிலைமை உருவாக்கி கொடுத்துருக்கு. அப்படி எத்தனை ஜோசியர் உருவானாலுமே அவருக்கு ஜாதகத்துல அந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த ஜோதிட கலை வரும். ஜோதிடரா ஆக முடியும், ஜோதிடரா ஜெயிக்க முடியும், மீடியாவில் வர முடியும். அப்படின்னா இது எல்லாருமே வரலாம். நான் மட்டும் இல்ல, நீங்க எல்லாருமே வரலாம். சரிங்களா? அப்போ அதாவது ஒரு விஷயம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா எந்த விஷயத்தையும் குறையா பார்க்காம, அதாவது ஒரு விஷயம் சரியாகணும்னா எப்பங்க சரியாகும்? ஒரு விஷயம் சரியாகணும்னா எப்ப சரியாகும்? நீ எடுத்த மாதிரி வெற்றி ஆகணும்னா எப்ப வெற்றி ஆகும்? சரிங்கிறதும் வெற்றிங்கிறதும் ரெண்டும் ஒண்ணுதான். வெற்றி ஆகணும்னா எப்ப வெற்றி ஆகும்? அதாவது ஒரு வேலையை ஒண்ணுக்கு பல முறை செஞ்சா அது வெற்றி. ஒரே மாத்திர ஓட்டு மாத்திர ஜெயிச்சா அதுக்கு பேரு வெற்றி தான். அப்ப வெற்றி உறுதியா உண்டு. அப்ப ஒருத்த என்ன செய்வான்? ஈஸியா சீக்கிரம் எடுத்த மாத்திர பாஸ் ஆயிடுவான். ஒருத்த பல முறை அட்டெம்ப்ட் ஆகி பல முறை இது பண்ணி அப்புறம் ஒரு நாள் என்ன ஜெயிச்சுங்கிற பேர் வாங்குவான். அப்ப ஒருத்தன் வெற்றி அடையிறதுக்கு நிறைய காலம் பிடிக்கும், ஒருத்தன் வெற்றி அடையிறதுக்கு ஈஸியா முடிச்சுவான் அப்படின்னு அர்த்தம் உண்டு. அப்ப வெற்றி தானே. ஆனா அவன் தோல்வியை அனுபவிச்சவன் வெற்றி பெறும்போது அவன் நிறைய அனுபவத்தை கொண்டு வருவான், அது நிறையத்துக்கு உதவி பண்ணுவான் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். எடுத்த மாதத்துல வெற்றி பெறவன் பேரோட போயிடும், புகழோட போயிடும். எந்த விஷயத்தையும் மக்கள் கொடுக்கறதுக்கு இருக்காது. அவருக்கு அனுபவப்பட்டவங்களால மட்டும்தான் நிறைய விஷயத்தை கொடுக்க முடியும். படிச்சவங்க தான் காரியத்தை சாதிக்க முடியும்னு நினைக்கிறோம். படிக்காத மேதைகளால உருவாக்கப்பட்ட ஜோதிடம் தான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டியா இருக்குது. படிக்காத மேதைகளால் உருவாக்கப்பட்ட ஜோதிடம் தான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டியா இருக்குது. எல்லா டாக்டர், இன்ஜினியரிங் எல்லாரும் கையெடுத்து கூப்பிடுற இடத்துல இருக்கு. சரிங்களா? அப்போ இப்ப யாரு பெரிய நீங்க மதிப்புக்குரிய விஷயத்த நீங்க எடுப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது படிக்காத மேதை யாரு அப்படின்னு கேட்டா ஜோதிடம் தான். நல்ல வஸ்து புரிஞ்சுக்க. அப்ப ஜோதிடர்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஞானம் இருந்தால் போதும், ஜோதிடத்துல ஜெயிச்சு முன்னேறலாம் அப்படிங்கிற விதிக்கு உட்பட்டிருக்கு. எத்தனை பேர் அதாவது படிச்சுட்டா அவங்களுடைய பண்பாட்டுக்கும் அறிவு வளர்க்கறதுக்கும் நடைமுறைக்கும் தான் படிப்பு தேவைப்படுமே தவிர
அது ஜோதிடத்துக்கு தேவைப்படாது. உனக்கு ஜோதிட விதி வரும், விதி இருந்தால் மட்டுமே அது நடக்கும். விதி இல்லை என்றால் நடக்காது. சரிங்களா? ஜோதிடத்துக்கு என்ன வேணும்? விதி வேணும் முக்கியமாலுமே. சரிங்களா? இப்ப ஐயா எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுல புரிதல் பண்ணுவாங்க. யாரையும் நான் குறை சொல்ற நோக்கத்துல ஒரு விஷயத்த பேச மாட்டேன். பொதுவா எல்லாத்தையும் வரவேற்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். சரிங்களா? இப்ப நானும் ஒரு சங்கம் நடத்துறேன். அப்போ அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் பல பல வேதனையை தாண்டி தான் அது நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஒரு சிலர் கேள்வி கேட்கிறான், என்னது எதுக்கு அப்படி கஷ்டப்பட்டு யார் நடத்த சொன்னா? எப்படிங்க? அதாவது எதுக்கு அவளை கஷ்டப்பட்டு யார் நடத்த சொன்னா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்வி என் மண்டைக்கு ஏறுது. சரிங்களா? ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம் செய்யறோம்னா ஏன் செய்யறோம்? நம்மளுக்கு விதி எழுதப்பட்டிருக்கு, இதுலதான் நீ பயணிச்சாகணும். அப்படிங்கிறப்போ அது மாற்று கருத்துக்களுக்கு இல்லை. என்னைக்கோ ஒரு நாளைக்கு இது மாதிரி வெள்ளி விழா கொண்டாடுற அன்னைக்கு 10 குருமார்கள் வந்து போல்வாங்க பாத்தீங்களா? அதுலதான் எங்க சந்தோஷம் இருக்கு, தெரிஞ்சுக்க. இப்ப இன்னைக்கு இப்ப ஏழுமலை ஐயாவுக்கு டெய்லியும் அந்த புகழ் கிடைக்கும். இன்னைக்கு வெள்ளி விழா வச்சு எல்லாத்துக்கும் எப்ப நைட்டு பகலா ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு வரியா வள்ளியா போறியா, எப்ப வருவா, எத்தனை மணிக்கு வருவா, காலையில வருவியா, சாயந்தரம் வருவியா, எத்தனை மணிக்கு வருவா, நீ எப்ப நீ சாப்பாட்டை வரைக்கும் இருப்பியா, இத்தனை கேள்விகளை கேட்டு அப்ப ஒரு மனிதர் எல்லாருக்கும் இப்ப இன்னைக்கு கிட்டத்தட்ட 150 பேருக்கு மேல பக்கம் வந்திருக்கீங்க. சரிங்களா? அந்த 150 பேருக்கு எத்தனை முறை போன் பேசியிருப்பாரு, எத்தனை முறை அதை கேட்டு பதில் கொடுத்திருப்பாரு. அப்போ அந்த இடத்துல அவர் ஜெயிக்காம யாருங்க ஜெயிப்பா? அவர் தானே ஜெயிக்கணும். அவர் ஜெயிச்சாதான் நம்மளுக்கு எல்லாம் மரியாதை. அப்போ இன்னைக்கு ஒரு நாளைக்கு எல்லாருமே ஒரு சாப்பாடு சாவைக்கு ஒருத்தர், மைக்கு ஒருத்தர், கேமராக்கு ஒருத்தர் கொடுக்குறாங்க. அவங்க ஒரு நாள் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ஒரு நாள் கொடுத்தாலும் அன்னைக்கு விழா ஜெயிக்கிறதுக்கு உதவியா இருக்கிறாங்க பாத்தீங்களா? அது மாதிரி எல்லா பேருமே அது மாதிரி உதவியா இருக்கணுங்கிறத என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாலுமே ஒரு நாள் நீ டெய்லி யாரும் செய்ய முடியாது, டெய்லி யாரும் செய்ய முடியாது. ஒரு மீட்டிங் வரீங்க அப்படின்னா ஆளுக்கு 100 200 ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மீட்டிங் இன்னைக்கு சாதாரண கொடுத்த போடுறது நாளைக்கு பெருசா போடுறதுக்கு ஐடியா வரும். எல்லாம் அதுக்கே சரியா போயிடும். சரிங்களா? அதனால யாரு எந்த இழிவு பரம் பார்க்காம எல்லாரும் உதவி செஞ்சா கண்டிப்பா விழாங்கிறது ஜோதிட கலைஞர்கள் மிக உயர்த்து கொண்டு போலாம். பொறாமப்படாதீங்க தயவு செய்து. யாரோ ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும், எல்லாரும் எடுத்து நடத்த முடியாது. நடத்துற வாய்ப்பு தான் சொல்லுங்க, அவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்றோம்னு நான் சொல்றேன். சரியா? நடத்துற வாய்ப்பு யாரா இருந்தாலும் சொல்லுங்க, அவங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் கண்டிப்பாலுமே. சரிங்களா? அதுக்கு லைஃப் லாங் ஹெல்ப் பண்ண முடியுமா? முடியாது. சரிங்களா? ஒருத்தர் ஆரம்பிக்கலாம் நினைப்பாரு, எப்படி ஆரம்பிக்க தெரியல பாரு. சரிங்களா? அதுக்கு இப்ப இந்த இதெல்லாம் அடி வாங்கி கேமரா முதற்கொண்டு கருத்தரங்க முதற்கொண்டு எல்லாமே நாமளே எடுத்து வச்சு நடத்துற மாதிரி வந்துட்டோம், நடத்திட்டு இருக்கிறோம். சரிங்களா? அதனால நான் வேண்டிக்கிறது என்னன்னா, உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தா நிச்சயமா நாங்க நல்லா சிறப்பா இந்த ஜோதிட கருத்தரங்களை சிறப்பா கொண்டு போக முடியும். அகத்தியர் ஜோதிட வித்தியாலய அறக்கட்டளைங்கிறது ஆரம்பிச்சு 17 மாசம் ஆயிடுச்சு. 17 மாசம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு ஊர்ல நடத்திட்டு இருக்கிறேன். இதுல யாராச்சும் இணையணும்னு நினைச்சீங்கன்னா, அதாவது உறுப்பினரா சேரணும்னு நினைச்சீங்கன்னா என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அந்த குழுவை சேர்ந்துக்குங்க. உங்களுக்கு ஐடி கார்டு முதற்கொண்டு வருஷத்துல ஒரு நாள் உங்களை மேடையில ஏத்தி அது இடையில பேச்சாளர் அறிவுப்படுத்தி உங்களை எல்லாத்தையும் மீடியாவை கொண்டு போய் ஜெயிக்க வைக்கிற வாய்ப்பு உண்டு. நான் உறுதியா செஞ்சு கொடுப்பேன். அதுக்கான சப்போர்ட் பண்ணுங்க நீங்க. சரிங்களா? அதாவது யாராவது உறுப்பினரா சேரலாம் என்னதுல. அப்போ அந்த வாய்ப்பை நீங்க உங்களுக்கு நான் பயன்படுத்தி தரேன் அப்படிங்கறத நான் சொல்றேன். அப்போ என் நம்பர் வந்து 80 72 12 56 87. இது என்னுடைய நம்பர். சரிங்களா? ஜோதிட கருத்துக்கு சந்தேகமா இருந்தாலும் சரி, இல்ல அதாவது நிர்வாகக்குள்ள உறுப்பினர் சேர்ற மாதிரி வாய்ப்புகள் இருந்தாலும் சரி, ஜாத நோட்டு எழுத விதிகள் இருந்தாலும் சரி, எல்லா எனக்கு நிறைய ஜோதிடர்கள் குருமார்கள் இருக்காங்க. சரிங்களா? நான் ஒரு ஆசிரியர். சரிங்களா? ஆனா ஆசிரியர் வந்து இன்னைக்கு ஜோதிடரா வந்திருக்கேன். நான் நிறைய ஊர்ல போயிட்டு காரை கொண்டு போயிட்டு உட்கார்ந்து நிறுத்திட்டு ஜோதிடம் பார்ப்பேன். நிறைய பேர் கேட்பாங்க, ஐயா நீங்க வாத்தியார் வேலையை பார்க்க ஏன் எந்த வேலையை வந்து பாக்குற அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், எனக்கு விதிச்ச விதி இதாங்க, அதை நான் பேச எதுக்காக போகுது? அதாவது தனக்கு கிடைச்சதை வச்சு வாழ முடியாதவே கிடைக்காத வச்சு வாழவே முடியாது. கண்டிப்பாலுமே யார் தன்னை நேசிக்கிறானோ அவனை வச்சு வாழ்றவன் தான் சரியான வாழ்க்கை வாழ முடியும். அதனால கூடா இருந்தாலும் நல்லவா இருந்தாலும் கெட்டவளா இருந்தாலும் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாம இருந்தாலும் யார் நம்ம நேசிக்கிறாங்களோ அவங்க மூலம் பயணிச்சா நிச்சயமா நம்ம செய்யற செயல் வெற்றியாகும்னா உறுதியா வெற்றியாகும். சரிங்களா? அப்படி ஒரு வாய்ப்பு, அப்படி ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா நிச்சயமா நாமளும் ஜெயிக்கலாம், நீங்களும் ஜெயிக்கலாம், எல்லா பேரும் ஜெயிக்கலாம். அப்படிங்கிறத உண்மையான விஷயம். சரிங்களா? இப்ப எனக்கு ஜோதிட கருத்துக்களை பேசுறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்ப இது பொதுவா பேசுறதுக்காக பேசிட்டேன். இப்ப நான் ஜோதிட கருத்துக்களை கொஞ்சம் பதிவு பண்ணலாங்களா?
ஒரு 5 நிமிஷம் ரைட். சரி வேணாம். ஏன்னா அடுத்த கருத்துல அதாவது நம்ம எப்ப வேணாலும் எங்க வேணாலும் பேசிக்கலாம். அது என்னமோ தெரியல, கடைசி நேரத்துக்கு தான் நான் வருவேன். அது கடைசியில நம்ம கருத்துல சொல்றதுக்கே முடியாம போயிடும். அதனால கருத்துக்களை பகிர்ந்துக்க முடியாம நிறைய விஷயம் மேடையில நான் இறங்கி வந்திருக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு ஐயா மேடையும் அப்படி ஆயிடுச்சு, ஒண்ணும் தப்பு இல்ல. அது அடுத்த கருத்துல ஐயா மேடையிலே வந்து நான் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பேசுவேன் என்று கூறி அனைத்து குருமார்களுக்கும், வந்திருக்கிற அனைத்து குருமார்களுக்கும், இங்க மேடையில வந்திருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் நன்றி கூறி வணக்கம் வருகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. மிக சிறப்பான முறையில் தன்னுடைய கருத்துக்களை நிபுணர் ரவீஸ் ஜெயக்குமார் அவர்களுக்கு ஜோதிட ஆச்சாரியா என்ற சிறப்பு பட்டம் தந்து கௌரவிக்கப்படுகிறது. ஐயா அவர்களுக்கு ஐயா அவர்கள், கண்ணன் ஐயா அவர்கள், சூரியன் ஐயா அவர்கள், சத்தியம் 2